தீபிகா வணக்கம். அசாமில் இருக்கக்கூடிய ரவுரியா விமான நிலையம், அதாவது ஜோர்ஹாட் விமானப்படை தளம் என்று இதை அழைப்பார்கள். அந்த ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் தரையிறங்கும் போது விமானப்படைக்கு சொந்தமான அன்டோனோவ் AN-32 போக்குவரத்து விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாக இருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் ஒன்று தரையிறங்கும் போது இது விபத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஜோர்ஹாட் விமானப்படை நிலையத்தில் என்று அசாமில் இந்திய விமானப்படைக்கு ஒரு விமானம் ஒன்று தரையிறங்கும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்த முதற்கட்ட தகவல் அசாமில் இருக்கக்கூடிய ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாக இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில். மேலும் தொடர்ந்து இது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், உயிரிழப்புகள், சேதங்கள் அல்லது விபத்து தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து உடனடியாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அதன்படி முதற்கட்ட தகவலின்படிதான் 43வது படைப்பிரிவை சேர்ந்த அந்த விமானம் விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய உடனேயே விபத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தரையிறங்கிய போது என்ன சூழல் ஏற்பட்டது என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே சம்பவத்திலிருந்து ஒரு பெரிய வெடிசத்தம் கேட்டதாக அங்கிருந்தவர்கள் அதில் அருகில் இருந்தவர்கள் தெரிவிக்கக்கூடிய முதற்கட்ட கருத்தாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெடிசத்தம் கேட்டது என்றும், உடனடியாக அந்த வெடிசத்தத்துக்கான காரணம் என்ன என்பது பார்க்கும்போது ஒரு விமானம் வெடித்து இருக்கின்றது என்றும் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது விமானப்படை நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் மற்றும் விமானப்படை வீரர்கள் உள்ளிட்ட அவசரகால மீட்பு குழுவினர் சம்பவம் நடந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். விமானத்திற்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு மற்றும் ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அது தொடர்பான அறிக்கை மூலமாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானப்படை தளத்திற்குள் விரைவான தடுப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் கூட இந்த விபத்து மற்றும் அதை தொடர்ந்து இந்த வெடி விபத்துக்கான காரணம் இந்த கட்டத்தில் இதுக்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னும் முழுமையான தகவல் வெளியாகவில்லை. ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். தொழில்நுட்ப கோளாறுக்கான என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். ரவுரியா விமானப்படை தளத்திலும் அதை சுற்றிக்கூடிய பகுதியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைமை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் சேகரித்து வருகிறார்கள். அது விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த விமான விபத்தும் அது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணை என்பது மிக தீவிரமான நிலையில் இருக்கின்றது. தீபிகா.